ஏன் பேசாமல் விட்டார்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல்னா ஒண்ணும் கிடையாதுங்க. 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இப்போ அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன் ஆடியோ லான்ச்சே வேணாம்னு சொன்னாங்கன்னா இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆடியோ லான்ச்னாவே விஜய்னாவே ஒரு குட்டி கதை ரொம்ப வேணும், ஒரு குட்டி ஸ்டோரி கண்டிப்பா சொல்லணும். அதுல ஒரு குட்டி கதையும் இல்ல, பஞ்ச் டயலாக்கும் இல்லாத மாதிரி அப்படி ரொம்ப முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு வெளிப்படைத்தன்மையை சொல்லாத வரைக்கும், மீடியாவை சந்திக்காத வரைக்கும் அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதே முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு சோசியல் மீடியால கட்சி பெயரை அறிவித்து இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. இதுவரைக்கும் பிஜேபி கொஞ்சம் பயத்துல இருக்கு அப்படின்னு ஒரு அப்படி சொல்லப்படுது. எனக்கு சிரிக்கிறது தவிர இது ஒன்றும் வழி தெரியல சார். ஏன்னா பிஜேபிக்கு இங்க ஒன்றும் வேலை இல்லை சார். பாஜகவுடைய ஆரஞ்சு நிறத்தை அப்படியே எடுத்து இதுல அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. பூ அதே போல் தாமரை மாதிரி இதுலயும் ஒரு வாகை மலர் இருக்கு அப்படின்லாம் ஒரு ஒப்பிட்டு பேசுறாங்க. மதிமுக ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. மதிமுக ஆரம்பிக்கும் பொழுது ஏன்னா அதே மாதிரி கொடி கலர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் வந்தது. ஆனா கோர்ட் அதுக்கு பிறகு அதை லீகல் டெஸ்ட் எல்லாம் போய் அதை எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டாங்க. என்னுடைய எவ்வளவு பெரிய வியாபாரம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வரதான் செய்தார். அவர் உழைக்க தயாராகி தான் வர்றாரு. அவர் இன்னும் சொல்ல போனா எல்லோரும் இல்ல, எம்ஜிஆர் ஆக இல்ல, இன்னும் சொல்ல போனா எல்லோரும் விஜயகாந்தாக மாற முடியவில்லை. ஏனென்றால் அம்பேத்கர் அவர்கள் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட சிம்பிளாக யானை இருந்தது, யானை லோகோ இருந்துச்சு. தன்னை ஒரு அண்ணாவாக எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் நிரப்பக்கூடியவராக விஜய் தன்னை பார்த்துக் கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை மன்னராட்சியா மக்களாட்சியான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த தீர்மானிக்கிற மக்கள் தான் யார் என்னை ஆளணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ரஜினிகாந்த் சொல்லுவாங்க 3 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க, அது வேறு. இப்போ விஜய் சினிமாவில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிகரை வச்சிருக்காருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. நேரடி களத்துக்குள்ள மக்கள்கிட்ட அவர் என்ன பேச போறார், அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் விஜய் ஒரு நடிகராக மட்டும்தான் மார்க்கப்படுவார். உங்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 67 நகரின் திராவிட கட்சிகளை எதிர்த்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் கூட்டணி வச்ச 12% வாங்க முடியலையே. அவங்ககிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸா, அவங்களோட எக்ஸ்பென்ஸா, பேமெண்டா. ஆனால் மக்களால் ஏற்கப்படுகிற தலைவராக மாறுவதற்கான தகுதியை அவங்க எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு ஒன்று பார்க்கணும். இங்க யார் களத்துல நின்னாலும் கடந்த 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சியினுடைய பலம் இல்லாமல் வேறு மாற்று கட்சிகளால் அதிகார பலத்தை பெற முடியல. எளிய மக்கள் ஒரே ஒரு உதாரணம் சார். ஒன்று சொல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நாங்கள் மருத்துவமனைகளை பொது உடைமையாக்குவோம், தனியார் மருத்துவமனை இல்லாமல் ஆக்குவோம். அதே மாதிரி கல்வித்துறையை நாங்கள் பொது உடைமையாக்குவோம். 2 சொல்ல தயாராக சொல்லுங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால், தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இலவசமாக தனியார் கல்லூரி கிடையாது, தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது, தனியார் மருத்துவமனை கிடையாது. இந்த 2 நீங்க அறிவிக்க தயாரா? மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க சார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கொடி பாடல் அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் இந்த பாடல் இருக்கிறதாகவும் பல்வேறு தரப்பில் பேசப்பட்டிருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து விவாதிக்கப்போம். உண்மையிலேயே இந்த கொடி பறக்க போகிறதா, விஜய் கட்சியினுடைய கொடி, தாவேக்காவுடைய கொடி பறக்க போகிறதா இல்லையா, அல்லது அதற்காக அவர் பயணப்பட வேண்டிய தூரம் எவ்வளவு, வந்தா முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாக இருக்கிறதா, சீமான் போன்று கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் இந்த பல்வேறு விஷயங்களில், பல்வேறு பிரச்சனைகளில், பல்வேறு சமூக திட்டங்களை நோக்கி கருத்துகளையும் கொள்கைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்ததாக கமல்ஹாசன் போன்று இது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்க போகிறதா, பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய நம்ம நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இப்போது நமது நிகழ்ச்சியினுடைய விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம். பாஜகவுடைய ஆதரவாளர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு VS ராமன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்கள் இணைகிறார். இந்த நேரத்திலே இன்னும் சட்ட நேரத்தில் நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோடாங்கி அவர்கள் இங்கு வர இருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு மூவரையும் வணங்கி வரவேற்கிறேன். ஜெகதீஷ், இன்றைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த முதல் கட்டமாக இந்த கட்சியுடைய கொடியும் அதே போல பாடலும் அறிமுகம் செஞ்சு வச்சுக்கு பல விஷயங்கள் உள்ள இருக்கிறதாகவும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழுவா இதுல இந்த கொடியில வச்சிருக்கிறதாகவும் பாட்டில் வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இதையே? பாஜகவுடைய ஆரஞ்சு நிறத்தை அப்படியே எடுத்து இதில் அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. பூ அதே போல் தாமரை மாதிரி இதுலேயும் ஒரு வாகை மலர் இருக்குது அப்படின்லாம் ஒரு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதே போல் இந்த நிறமும் ஒரு மஞ்சள் நிறம் ஒரு மாதிரி மிக்சடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தில் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அதாவது 5 குருடர்களை சேர்ந்து யானையை வர்ணித்தது போல் சொல்லலையா நம்ம பழமொழி.
ஒரு லாட்டரி டிக்கெட் எடுக்கும்போது விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குன்னு சொல்லலையா? ஸோ அதுபோல் விஜய் அவருடைய அரசியல் கட்சி அவருடைய சொந்த நிலைப்பாடு அவருடைய 10-12 ஆண்டு, அதாவது 2001 அவருடைய மனதுக்குள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் இருந்தது. அப்போதெல்லாம் அங்கே ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு அவருடைய தொழில் ரீதியாக பிரச்சனை வரும்போது திரும்பவும் கொஞ்சம் முடக்கம் பண்ணுவாங்க, படத்துக்கு பிரச்சனை வரும். இப்போ வந்து அவர் வந்து இது சரியான கால நேரம். ஸோ அந்த அடிப்படையில் அவர் இப்போ கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதனுடைய பூக்கள், வாகை பூக்கள், அடுத்து கொடிகள், அந்த யானைகள் இதெல்லாமே வந்து நிச்சயமாக பிஜேபியுடைய ரோல் மாடலாக அவங்க பண்ணாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வாகைப்பூன்னு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த வாகைப்பூடைய நிலைப்பாடு தென் மாநில மக்களுக்கு தெரியும். உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து தென் மாவட்ட மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் இது தெரியும். காரணம் வாகைப்பூ வந்து எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வாகைப்பூக்கு பஞ்சமே கிடையாது. இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பூங்காக்களில் வந்து அந்த வாகை மரம் நட்டுட்டு இருப்பாங்க. அந்த பூக்கள் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து ரொம்ப அந்த சூரிய காலில் கதிர் சூரியன் உதிக்கும் போது எப்படி அந்த கதிர் எப்படி வருமோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அந்த கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக ஒரு நிலைப்பாடு இருக்கும் வந்து. ஸோ அந்த பூ வந்து என்பது வந்து அவர் அதுக்கு வழக்கம் சொல்லுவார். பூ வந்து அந்த பூக்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிறாங்க. அதேபோல் யானை என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா டிரான்ஸ்போர்ட்டு, நம்முடைய கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்லேயே இதில் வந்து பார்த்திங்கன்னா யானையுடைய சிம்பிள் இருக்குது. இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, யானை எங்களுடைய சின்னமாகும், நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஒரு பிரச்சனையை எடுத்து முன்வைக்கும் போது அதில் மைனஸா ப்ளஸ்ஸா என்பது ஒரு நிலைப்பாடு தெரியும். யானை என்பது அவங்க விஜய் அவர்கள் என்ன விளக்கம் சொல்லுவார்னா, சேர சோழ பாண்டியர்கள் ராஜாக்கள் காலத்தில் ஒரு வெற்றி வாகை சூடி வரலாற்றை ஒரு நிலைப்பாடை வந்து யானை என்பது சரித்திரத்திலே வந்து தேவார பதிகத்திலே யானைகள் இருக்குது. நம்முடைய ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது. மன்னர்கள் வந்து ராஜாக்கள் குதிரையின் ஒரு மூலமாகவும் யானையின் மூலமாகவும் அந்நியர்களை போர் எடுத்து வெற்றி பெறுவார்கள். அது வெற்றியினுடைய ஒரு நிலைப்பாடு. ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு நிலைப்பாடாக பாடல் வடிவத்தில் அவருடைய விளக்கங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி 67 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 கட்சி தான் இங்கே ஆட்சி அமைக்குது. வேறு தேசிய கட்சிகளை எதுவுமே இங்கே வேலை இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சினிமா துறையில் வந்து கரையாறினவங்க 4 பேர் தான். அதில் 2 பேர் வசனங்கள் மூலமாக வந்தவங்க, 2 பேர் சினிமா நடித்து மூலமாக வந்தவங்க. வசனங்கள் மூலமாக வந்தவங்கன்னா பேரறிஞர் அண்ணாதுரை, டாக்டர் கலைஞர் 2 பேரும் சினிமாவில் வசனம் எழுதி அவங்க வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. சினிமாவில் நடித்து மக்களை கவர்ந்தவர்கள் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த நீங்கள் சிவாஜி கணேசன் அவருடைய சொந்த ஊர் திருவையாறில் டெபாசிட் இழந்தார். சிவாஜி கணேசன் காலத்திலலாம் காங்கிரஸ் அடுத்தபடியாக அவர் தான் காங்கிரஸுடைய மிக பெரும் தலைவர். அவர் கட்சி ஆரம்பித்தா எல்லாமே தமிழ்நாடு நம்ம கையில் ஸ்தம்பிச்சு போகிற காலங்கள். இதே ஊடகம் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிவாஜி கணேசன், பாக்கியராஜ், மன்சூர் அலிகான், நம்முடைய விஜயகாந்த் அவர்கள், இப்போதைக்கு கமலஹாசன் நிலைமை என்னன்னா ஒரே ஒரு மேல் சபை எம்பி சீட்டுக்காக தன் டார்ச்லைட்டை கீழே போட்டு உள்ள நிலைப்பாடு அவர்கிட்ட இருக்கு. அந்த நிலைப்பாடு தான் இன்றைய கட்சியினுடைய கொடியும் அறிமுகமா இல்லையா அப்படின்னு ஜெகதீஷ் மீண்டும் இணைப்பில் வந்திருக்காரு. ஜெகதீஷ், இப்போ திரு ராமன் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பல திரைப்பிரபலங்கள் வந்துட்டாங்க போயிட்டாங்க, அதோட 10-11 இவரும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வச்சிருக்கிறார். நமக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கலாம், ஆனால் அதை நிறைவேற்றக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கொடியை பார்க்கும்போதும் சரி, அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் சரி நமக்கு ஒவ்வொன்றா டீகோட் பண்ணலாம். ஆனால் இந்த கொடியில் இருக்கக்கூடிய வந்து நான் பின்னாடி பேசுன்னு சொல்லணும், ஒரே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாவது சொல்லியிருந்துக்கலாமா, சொல்லியிருக்க கூடாது? இல்லைங்க, நீங்க பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்லாமலேயே நீங்க எவ்வளவு டீகோடிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொன்னு, நீங்க ஆரம்பத்துல சொன்னதை நான் கேட்டேன். நீங்க ஓபன் பண்ணும்போது என்ன சொன்னீங்கன்னா, நேரடியாக முதலமைச்சர் சீட்டுக்கு தான் வருவார்களா, 15 வருடம் உழைக்க மாட்டார்களா? நான் சொல்றேன், 15 வருடம் ஏன் உழைக்க வேண்டும்? நீங்க மக்களுக்காக முழு நேரமாக தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு அரசியல் ஒரு மாற்றுத் தொழிலோ, அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கோ அல்ல அப்படின்னு இல்லாம 2 வருடம் உழைக்கத்தானே ஒருத்தர் வருகிறார். அவரை வந்து நான் முழுசா மக்களுக்காக வர்றேன், என்னுடைய எவ்வளவு பெரிய வியாபாரம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வரதான் செய்தார். அவர் உழைக்க தயாராகி தான் வர்றாரு. அவர் சும்மா ஏதோ நான் ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் நடக்குது, ஜனவரி மாசம் கட்சிக்குள்ள குதிக்கல, தேர்தலில் குதிக்கலங்கிறத குதிக்கல. மக்களுக்காக பணி செய்ய போகிறார். எங்களுடைய கட்டமைப்பு பலமாக இருக்கின்றது. கட்டமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் எங்களுடைய தோழர்கள் பலமாக வேலை செய்ய போகிறார்கள், மக்கள் பணியை செய்ய போகிறார்கள். நீங்கள் வந்து போராட்ட அரசியல், கள அரசியல் எல்லாமே நடக்க போகிறது. அதெல்லாம் நடந்து அதை நாங்களே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதுதான். அதெல்லாம் நடக்கும் பொழுதுதான் நாங்கள் முன்வைக்கின்ற முதன்மை சக்தியாக நாங்கள் உருவாவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே வர்றோம். அதனால எந்த குழப்பம். இன்னொன்னு, திரைத்துறையிலிருந்து வரவங்களா சாதிச்சிட்டாங்களா? இல்ல, எல்லோரும் சாதிக்கவில்லை. ஏன் சாதிக்கவில்லை என்றால், எல்லோரும் எங்கள் தலைவர் அல்ல. இன்னும் சொல்ல போனா எல்லோரும் இல்ல எம்ஜிஆர் ஆக இல்ல. இன்னும் சொல்ல போனா எல்லோரும் விஜயகாந்தாக மாற முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் 3 பேருக்கும் இருக்கும் ஒற்றுமை என்பது அந்த கட்டமைப்பு பலம்.
அந்த ஊடக பலம் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க இன்னைக்கு பெருசா டிவி சேனல் மாதிரி இல்லாட்டியும் அந்த ஊடக பலம் இருந்தது, திரைத்துறையில பலம் இருந்தது. அதே மாதிரி அதை சரியாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் அந்த அந்த இன்னைக்கு ஒரு தலைவருக்கு நீங்கள் கடைசி நிலையான பஞ்சாயத்து வரைக்கும் ஒரு கட்டமைப்பு சாத்தியப்பட்டிருக்கிறதுனா எங்களுக்கு சாத்தியப்பட்டது எப்படி? விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுதே லட்சக்கணக்கான நிர்வாகிகளை கொண்ட இயக்கமாக இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தோட நிர்வாகிகள் அப்படியே வெற்றி கழகமாக வருகிறார்கள். எப்படி விஜயகாந்த் அவருடைய கட்சியில் மன்றத்தில் இருப்பவர்களாம் கட்சிக்குள் வந்தார்களோ அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு, நகர பொறுப்பு, கிளை பொறுப்பு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கொடுக்கும் பொழுது இயல்பாகவே அது இருக்கத்தானே செய்யும். அப்ப அந்த கட்டமைப்பு பலம் இருக்கிறது, ஊடக பலம் இருக்கிறது. இன்னைக்கு அவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறார். சில முக்கியமான நிலைப்பாடுகள், சிஏ போன்ற நிலைப்பாடோ, நீட் போன்ற நிலைப்பாடோ, மக்களின் இந்த தமிழக மக்களின் மண் சார்ந்த அரசியலை பேசும் ஒரு தலைவராக இன்று வருகிறார். தமிழக மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை பதிவு செய்திருக்கிறோம். அதை நாங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம். சமூக நீதி அரசியல்ங்கிறது சும்மா ஏதோ பேசாம உண்மையிலேயே பெண்களுக்கான அதிகாரத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கூட்டத்திலேயே எத்தனை பெண்கள் வந்திருந்தார்கள் பார்க்கலாம். நீங்க அந்த முதல் வரிசையில் ஒரு பெண் ஏன் உட்கார்ந்து இருக்கிறார்? உண்மையான சமூக நீதி அரசியல் என்பது அதுதான். நீ சும்மா அடையாளத்துக்கு சொல்லிட்டு போறது கிடையாது. மேடையில சமூக நீதி, பெண்களுக்கான அதிகாரத்துவம், ஆனா அவங்கள வாக்கு வங்கியா தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிறது இல்லாம உண்மையிலேயே பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது, மக்களுக்காக வேலை செய்யும் பொழுது, எங்களுடைய தீவிரமான கொள்கைகள் என்ன, எங்களுடைய தீவிரமான நிலைப்பாடுகள் என்ன என்பதை சொல்லும் பொழுதுதான் நிச்சயமாக இது எங்களுக்கு சாத்தியப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது மக்களாட்சிங்கிற பேர்ல ஒரு மன்னராட்சி தான் கிட்டத்தட்ட நடக்குது. அந்த மன்னராட்சியை தூக்கி எறியும் ஒரு சாமானியனாக ஒருவர் வருவார். அவர் ஒரு யானை மீது ஏறி இந்த போர் தொடுத்து இந்த போர்க்களத்தில், இந்த அரசியல் போர்க்களத்தில் அவர் வெற்றி வாகை சூடுவார் அப்படிங்கறதா அந்த கட்சியோடைய பாடல் டிகோடிங்கிறத நீங்க பார்க்கலாம். கட்சி கொடி நிறைய விஷயங்கள் சொல்லுது. தலைவர் எல்லாவற்றையுமே ஒரு விவரமாக அந்த மாநாட்டில் அவர் தெரிவிப்பார். ஆனா நீங்க சில விஷயங்கள் புரியும் நமக்கு. சிவப்பு எதை குறிக்கின்றது? புரட்சியை குறிக்கின்றது. இந்த யானை எதை குறிக்கின்றது? ஒரு போர்க்களத்தில் போரிடும் யானையாக இருக்கின்றது. யானை என்பது நீங்க ரொம்ப இன்னும் சொல்லப்பட ரொம்ப பழைய காலத்துக்கு போனீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட சிம்பிளாக யானை இருந்தது, யானை லோகோ இருந்துச்சு. அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு இந்திய குடியரசுக் கட்சியாக இருந்து முன்னாடி ஸ்கெடியூல்டு காஸ்ட் கான்ஃபெடரேஷனாக இருந்த பட்டியலின மக்களுக்கான கூட்டமைப்பின் ஒரு சிம்பிளாக, ஒரு லோகோவாக அன்னைக்கு யானை இருந்தது. ஒரு யானை என்பது வலிமையை குறிக்கும், செழுமையை குறிக்கும், ஒரு ஞானத்தை குறிக்கும். அந்த மாதிரியான ஒரு சிம்பலாக வருகிறது. இந்த வாகை என்பது வெற்றி வாகை சூட போகின்றவற்றை குறிக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக தெள்ள தெளிவாக ரொம்ப கிளீனான பிளானிங்கோட நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த ஒரு கொடிக்காக நாங்கள் இவ்வளவு மெனக்கெடுபவர்கள், ஒரு மக்களுக்கான கட்சிக்காக நாங்கள் எவ்வளவு மெனக்கெடுவோம், மக்களுக்காக எவ்வளவு பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே ஓகே திரு கோடாங்கி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார்கள். வணக்கம். இப்போ இதில் இந்த பாட்டை நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க. 3 எழுத்த மந்திரத்தை மீண்டும் ஒழிக்கும் காலம் எதுன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு அண்ணாவாக, எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் நிரப்பக்கூடியவராக விஜய் தன்னை பார்த்துக் கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை இல்லை, இதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. 3 எழுத்து மந்திரம்னு அவங்க ரசிகர்களுக்கு வேணால் சொல்லிக்கலாமே தவிர, இல்லை அதில் அந்த இமேஜ் இருக்குது. அந்த விஷுவல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தவறாக இருந்தால் ஜெகதீஷ் கரெக்ட் பண்ணட்டும். இந்த பக்கம் திரு அண்ணாவுடைய சிலாட் இமேஜ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த இமேஜ், நடுவில் விஜய் அவர்கள் நிற்கிற போன்ற ஒரு இமேஜ் இருக்குது அந்த இதில் விஷுவலில். அதை பார்க்க கூட தொண்டர்களுக்கு பூரிப்பாகலாம், இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். நம்ம குறை என்றோ சரியான்னு சொல்ல, அப்படிதான் உருவகப்படுத்தப்படுகிறதான்னு கேள்வி. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் இப்போ நண்பர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், குறிப்பிட்டார். என்னென்னா இங்கே மன்னராட்சி தான் நடக்குது, மக்களாட்சியே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். இவங்க கொடியிலேயே என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ யானைக்கு விளக்கம் கொடுத்தாரு, அப்புறம் அதில் வாகை மலருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் புறநானூற்று காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்றதெல்லாம் இன்னைக்கு நாம் இருக்கிற டெக்னாலஜி மாற்றங்கள் இதை தாண்டி போர்க்களத்தில் நடந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் நாங்கள் இப்போ அரசியல் நடத்த வரோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் மன்னராட்சியா மக்களாட்சியான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த தீர்மானிக்கிற மக்கள் தான் யார் என்னை ஆளணும்னு அவங்க முடிவு பண்றாங்க. இங்க சமூக நீதி பேசுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் நியாயமா சமூக நீதி பேசினாதான் அரசியல் களத்துல வெற்றி பெற முடியும். சமூக நீதி தான் விஜய் அவர்கள் முன்வைக்கிறார். அதான் சொல்றேன். நீங்க அதுதான் நான் இன்னும் நீங்க உங்க கேள்விக்கு நான் முடிக்க வரல. என்ன காரணம்னா, இங்க ஒரு எம்ஜிஆரை அடையாளப்படுத்தாம அரசியல் நடத்த முடியாதுன்றத எல்லாரும் சொல்ற மாதிரி இவரும் அதுக்குள்ள நிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு அண்ணாவை காட்டாம வர முடியாதுன்றதை இவரும் உள்ள கொண்டு நிப்பாட்டுறாரு. ஆனா அதே நேரத்துல ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும், ஒரு அண்ணா தான் இருக்க முடியும். 3 எழுத்து மந்திரம்னு சொன்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். அண்ணா கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. அண்ணா கூட அப்படி சொன்னதா பெரிய விஷயங்கள் இல்லை. 3 எழுத்து மந்திரம்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். சினிமாவில் ஒன்னா சொல்லலாம். சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ரஜினிகாந்த் சொல்லுவாங்க 3 எழுத்து மந்திரம்னு சொல்லுவாங்க, அது வேறு.
இப்ப விஜய் வந்து சினிமாவில் மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரசிகரை வச்சிருக்காருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. சினிமாவில் வந்து ஒரு பாட்டில் சாதாரணமாக நிலையில் இருக்கிறவங்க ஓஹோன்னு போயிடலாம், அது ஆட்சி அமைச்சிடலாம், அதிகாரத்தை பிடிச்சிடலாம். ஆனால் இங்கே வரணும்னா கள யதார்த்தம், கள அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இப்போ இவருடைய கொள்கை என்னன்னு தெரியாமல் அவனை விமர்சிக்க முடியாது. ஆக்சுவலாக அது விமர்சிக்கிறது ஒரு தவறான புரிதலாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் உலகத்திலே எந்த அரசியல் கட்சியும் ஒரு எக்ஸ் தளத்திலேயோ இல்லை சமூக வலைதளத்தில் கட்சி பேரை அறிவிச்சதே கிடையாது. முதல் முறையா விஜய் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. என்ன நோக்கத்துக்காக வந்தாருன்னு தெரியல. இதை நான் சொல்லிடுறேன். நான் என்னென்ன எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, மக்களையே சந்திக்காம இல்ல மக்கள் கிட்ட கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற பாலமாக இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாலமா இருக்கிறது யாரு? மீடியா, ஊடகத்துறை. ஊடகத்துறையை அவர் இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டா விளக்கம் கொடுப்பதற்கும் தயாரா இல்லை. ஆனா நான் வந்து வெளியில வந்து சொல்லுவேன், அங்க வந்து சொல்லுவேன், மாநாட்டில் சொல்லுவேன்னு நிறைய கதைகள் சொல்றாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். இவருடைய கொள்கை என்னன்னு தெரியாம இவர் என்ன அரசியல் பேச போறார்? தமிழ் தேசியம் பேசுறாரா? தமிழ் தேசியம் இங்க எடுபடுதா முதல்ல? அப்புறம் வாகை மலர் வச்சிருக்காங்கன்னா, வாகை மலரும் நீங்க வந்து போர்க்களத்துல வெற்றி பெற்ற மன்னர்கள், அது வேந்தர்கள் வந்து பயன்படுத்தின விஷயம். அப்ப இவரு மன்னராட்சி நடக்குதுன்னா அவரும் மன்னராட்சியை பத்தி தான கொடியில சொல்றாரு. அதுதான் சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு அப்படின்னு ஒரு பாடல் வரி வந்து அதுல இணைக்கிறாங்க. அப்படின்னா அவ்வளவு தூரம் ஒரு இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட மக்களுடைய சேவைக்காக நாங்க வர்றோம் அப்படிங்கறது தானே அதுல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல அதே மாதிரி என்னன்னா சமூக நீதி பத்தி சொல்றாரு. அந்த பாட்டிலேயே பார்த்தோன்னா பலதரப்பட்ட மக்கள், ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. தூரத்திலிருந்து பார்க்குற காலம்லாம் மாறி போச்சு, தோளை தொட்டு வரக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு அப்பீலிங்கா மெசேஜ் சொல்ற மாதிரி உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க வந்து இந்த ஒரு பாடல் காட்சினாலேயோ இல்ல கொடியை அறிமுகப்படுத்தினதுனாலயோ கொடியில இந்த விஷயங்கள் இருக்கிறதுனாலயோ மட்டுமே இவர் வெகுஜனத்தோடு பழகுகிற ஒரு தலைவராக மாறிட்டார், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கிட்டார் அப்படின்னு ஏத்துக்கவே முடியாது. நேரடி களத்துக்குள்ள வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் என்ன பேச போறார், அவருடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் விஜய் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் பார்க்கப்படுவார். பாடல் காட்சி, அவருடைய படங்கள் எல்லா படங்கள்லயுமே பரபரப்பா பேசக்கூடிய பாடல்கள் வரும். ஆள போறான் தமிழன்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டி எங்கும் பேசப்படுற பாடலா இருக்கு, பாடப்படுகிற பாடலா இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுதானா? கிடையாது. இப்போ அரசியல் என்பதே கலரே வேற இல்லையா? இங்க இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப கொடியில யானையை கொண்டு வந்தாங்க, உடனே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லிட்டாரு? அப்போஸ் பண்றாங்க, யானையை நீங்க பயன்படுத்தக்கூடாது, நாங்க வந்து அதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா தேர்தல் கமிஷனரையும் ஒப்புதலை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. சோ இப்ப ஆரம்பமே நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, இன்னொரு விஷயம் எனக்கு வந்து நான் பத்திரிகையாளரே மறந்துருங்க, சாதாரண ஒரு சாமானியனா ஒரு கொடி அப்படின்னா என் மைண்ட்ல டக்குன்னு வந்து இருக்கணும், நான் என்னுடைய போக்கில் அதை வரையணும். காலங்காலமாக திமுகவோ அதிமுகவோ கொடிகள்லாம் டக்குன்னு வரையும் போது ஒரு ரெட்டலையோ ஒரு சூரியனோ ஈஸியா வரைஞ்சிட முடியும். இப்ப இத்தனை விஷயங்கள் இதுல வந்து வாகை மலர் மட்டும் இல்ல, வாகை மலர் அது என்ன சொல்றாங்க, ரெட்டை மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்குது, தாமரை மாதிரி நடுவில் ஒரு பூ இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடென்டிஃபைடு கலர்ஸா இருக்கக்கூடிய சிவப்பு வந்து அதுல இருக்கு. அது வந்து கம்யூனிஸ்ட்ல சிவப்பு இருக்குது, அதிமுக எல்லாத்துலயும் சிவப்பு இருக்குது. அப்போ எல்லா கழக கொடிகளையும் சிவப்பு இருக்கு. இதுல என்ன உங்களுக்கு மாறுபட்ட கருத்தே சொல்ல அப்படிங்கிறீங்களா? ஈஸியா கேட்ச் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும்ன்றது. இப்ப நீங்க எல்லா இடத்தையும் நீங்க யானையை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, நீங்க சொல்ற மாதிரி வந்து இரட்டலை மாதிரி ரெண்டு யானை இருக்கு, ஓகே ரைட்டு. அது தாமரை மாதிரி இங்க வந்து வாகை மலர் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாமரைக்கு இடமே கிடையாது, அதை ஏத்துக்கிறதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லா இடங்களும் நாங்க எடுத்துருக்கோம்னா உள்ள நுழைஞ்ச உடனே ஒருத்தர் அப்போஸ் பண்றாருல, யானையை வைக்காத தூக்கு அப்படின்றாரு. அப்ப என்ன பண்ண போறோம்? அதை பத்தி அவர்கிட்ட கேட்கலாம். திரு ஜெகதீஷ், உங்களான பதில் என்ன இதுல என்னன்னா, பல கேள்விகளை வந்து திரு கோடங்கி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு போறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்சியா நடத்த முடியுமா? இல்லங்க, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க உண்மையான சமூக நீதி என்னங்கிறது என்னங்க? நீங்க உண்மையான சமூக நீதிங்கிற சும்மா அடையாளத்துக்கு பேசிட்டு அந்த சமூக நீதியை பின்பற்றாமல் இருப்பதா? இல்லையே. நீங்க சமூக நீதி என்பது அனைவருக்கும் நீங்க அதிகாரம் படுத்தணும்னு நினைக்கிறீங்க, எல்லா சமூகத்தினரையும் எல்லா பாலினத்தவருக்கும் ஈக்குவலா ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்ப திராவிட மாடல்னு முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது என்ன பேசுறாங்க? நீங்க வந்து எல்லோரையும் உள்ளடக்கியதான், எல்லோருக்கும் சமவாய்ப்பு, எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோருக்கும் சமூக நீதி. உண்மையிலே கிடைக்கிறதா? இல்லையே, கிடைக்கல. இல்ல ஒண்ணு இல்லைங்க. இப்போ திமுகவுடைய மேடைகளை நீங்க பார்க்கிறீங்க. திமுக மேடைகள்ல நீங்க பெண்களுக்கான அதிகாரம் சொல்றது, நான் வந்து அவங்களை வாக்கு வங்கி அரசியலா நல்லா பாக்குறாங்க. அவர்களை அதிகாரப்படுத்துவதற்கு மேடையில் யார் இருக்கிறார்? யாராவது இருக்காங்களா? சுப்லட்சுமி நம்ம இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாருமே இல்லையே. அவங்க போன பிறகு பெண்கள் யாருமே மேடை ஏறவே இல்லையே.
எல்லா கட்சி மேடைகளையும் பாருங்க, பெண்களுக்கு உண்மையிலே அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா? இல்லையே. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எங்களுடைய கட்சி இந்த கூட்டத்திற்கு எத்தனை பெண்கள் வந்தார்கள் என்று பார்க்கலாம், முதல் வரிசையில் ஏன் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க பார்க்கலாம், அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு என்னங்கிறத பார்க்கலாம், நாங்க ரீஜனல் லெவல்ல எந்த மாதிரி சமூக நீதியை பின்பற்றுறோம், நீங்க மத அடிப்படையில் சமூக அடிப்படையில் எந்த மாதிரியான சமூக நீதியை பின்பற்றுறோம் என்பதை நீங்கள் வார்த்தைகளாக அல்லாமல், நீங்க அடையாளங்களாக அல்லாமல் செயல்பாடுகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றோம். நாங்க செயல்பாட்டில் தானே காட்டுறோம், நாங்க சும்மா வார்த்தையில மட்டும் காட்டலையே. அதுதான் இன்னொன்னு, இந்த பகுஜன் சமாஜ் கட்சி அவங்க ஒரு சொல்லிருக்காங்க, இது ஒரு தேசிய கட்சி, இது மாநில கட்சி இல்லாம தேசிய கட்சி, அவர்களுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்க போகிறதாங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா இது ஒரு தேசிய கட்சியோட சின்னம் எல்லா இடத்துலயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவரோட நிலைப்பாடு அதுவாக இருக்க போகிறத பார்க்கலாம். இன்னொன்னு, மதிமுக ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. மதிமுக ஆரம்பிக்கும் பொழுது, ஏன்னா அதே மாதிரி கொடி கலர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் வந்தது. ஆனா கோர்ட் அதுக்கு பிறகு அதை லீகல் டெஸ்ட் எல்லாம் போய் அதை எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி லீகல் டெஸ்ட்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும், இந்த எல்லா விதமான லீகல் டெஸ்ட்ஸும் வரும். நாங்க எங்களுக்கான நியாயங்களை எடுத்து சொல்வோம், அவர்களுக்கான நியாயங்களை அவர்கள் எடுத்து சொல்வார்கள். முதல்ல இது ஒரு அவசரத்தில் ஒரு மாநில தலைமை, இங்க இருக்கிற மாநில தலைமை ஒரு அவசர தலைமை, ஓகே நம்மள மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பண்றாங்க. தேசிய தலைமைக்கு முதல்ல ஒப்புதல் இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்ப மாயாவதியோ இல்ல மற்றவர்களோ இதே கருத்தில் உடன்படுகிறார்களா? அவர்களும் ஆமா இது நம்ம பண்ணக்கூடாது, நம்ம நீங்க எலெக்ஷன் கமிஷன் போங்கன்னு சொல்றாங்களா, இல்ல அவங்க நம்மள்ட்ட கேட்க போறாங்களா, தெரியாது நமக்கு. ஒரு அவசரமான செய்தி வருகிறது, அவர் பார்த்தோன்னா அவர் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறார், ரியாக்ட் பண்றாரு, அது ஒரு பெரிய செய்தியாக இங்க மாற்றப்படுகிறது, அவ்வளவுதான். நமக்கு போகும்போதுதான் தெரியும் இது உண்மையிலே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா, அந்த தேசிய கட்சிக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. மீறி எலெக்ஷன் கமிஷனுக்கோ இல்ல ஒரு லீகலா போனுச்சுன்னா அதற்கு நாங்கள் எங்களுக்கு உண்டான நியாயங்களை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். அது அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் வரதாங்க செய்யும். அரசியல் வந்த பிறகு எல்லாவற்றிலும் ஒரு கேள்வி வரதான் செய்யும். இது அதே மாதிரி இருக்கு, அது இதே மாதிரி இருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் சந்திக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீ எங்க இருக்கணும் திரு கோடங்கி அவர்களுக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாரு. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். தவறான பாயிண்ட்டை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி அவர் சொன்னேன். ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இதுல இப்போ ஆளக்கூடிய மன்னரை நோக்கி நாங்கள் கேள்வியை எழுப்புகிறோம் ஒன்று. ரெண்டாவது இதுல கலர்ஸ், மல்டிபிள் கலர்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கிறது, ப்ளஸ் சிம்பாலிக்கா நீங்க சொல்ல வர்றது, இது எல்லாமே என்னன்னா ஏற்கனவே இங்க நிறைய சொல்லப்பட்ட விஷயங்கள் தானே இதுல இருக்கு. புதுசா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இல்லங்க, அதாவது நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி இருக்கிறது. இப்ப கருப்பு சிவப்பு நம்ம பார்க்கிறோம், சில வெள்ளை சிலது சேர்த்து பார்க்கிறோம். இந்த மாதிரியான நீங்க எந்த கலர்ல இந்த புதுசா போடுங்கன்னா அரசியல் ரீதியாக மஞ்சளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, சிவப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, காவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, பச்சைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, எல்லாவற்றுக்குமே அர்த்தம் இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி ரொம்ப நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கட்சி கொடியை ரிலீஸ் பண்ண முடியல. வெள்ளை கலர்ல போட்டா வெள்ளைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, கருப்பு மட்டும் போட்டா கருப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கட்சி கொடியில எதுவுமே கலரே வராம ஒண்ணு போடுங்கன்னா எப்படி போட முடியும்? எல்லாவற்றுக்கும் நம்ம ஓகே இந்த கொள்கைகளை இவர்கள் எதை முன் வச்சு வர்றாங்க, ஓகே இது சரியான கொள்கையாக இருக்கிறதா, அதை நீங்கள் பாருங்கள். இவர்கள் பயணிக்கின்ற பாதை சரியாக இருக்கிறதா? அவங்க முதல் அறிக்கையில் சொல்லி இருந்தார்களே அந்த பாதையில் பயணிக்கிறார்களா? தமிழக மக்களின் உரிமைகளை பேசக்கூடிய விஷயங்களாக இதில் தென்படும் விஷயங்கள் இருக்கிறதா? அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, சார் அவர் மஞ்சள் யூஸ் பண்ணிட்டார் சார், இவர் சிவப்பு யூஸ் பண்ணிட்டார் சார், இவர் பிங்க் யூஸ் பண்ணிட்டார் சார், இவர் பச்சை யூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது எப்படி? இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யாருமே கட்சி கொடியை எதுவுமே போடவே முடியாது, யாருமே ஒரு பூக்களை போட முடியாது, ஒரு மிருகங்களை பயன்படுத்த அப்படிதான் ஆயிடும். சரி, ஓகே. நான் திருக்கோடங்கி இல்லை அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அது சின்ன மாற்றம் என்ன சொல்றேன்னா, அவர் ஏதோ அவசர கோலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைமை சொல்லிருச்சுன்னாரு. அவர் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்க சொல்லுங்க. மத்திய தலைமை சொன்னதன் பேரில், அந்த அறிவுறுத்தலின் பேர்ல தான் மத்திய தலைமைன்றது மாயாவதி தான். அதை சொன்னதன் அடிப்படையில தான் நாங்க இந்த புகாரையே சொல்லியிருக்கோம்னு ஆனந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை ஜெகதீஷன் அவர் அதை திருத்திக்கிட்டாருன்னா சரி. ரைட், நான் மீண்டும் போவோம். ராமன் சார், இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கேட்டதுல அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அப்படின்னா மத்தியில் இருக்கிறத நோக்கி அவர் கேள்வி எழுப்புறதாக அது அர்த்தப்படுதா, இல்லை அதை அப்படி புரிஞ்சுக்கல? அப்படி கேட்க முடியாது. சங்ககால ராஜாக்கள் காலத்திலலாம் சபையை கூடும்போது நிறைய குறைகளை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேள்வி கொஸ்டின்லாம் எழுப்புவது புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் அறிவு ஞானம் கலந்த தலைவர்களுக்கும் உள்ள கருத்தியெல்லாம் ஒரு இலக்கியத்திலையும் அந்த யானை சின்னமும் அந்த வாகைப்பு வச்சு இருக்காரு. இதுல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய அரசை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு கிடைக்கும் அப்படி அந்த மீனிங்ல அது சொல்லல. ஒரு அரசியல் கட்சி, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சி கொடிகள்லாம் இது பண்ணும்போது அவங்க கருத்து சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யார் வரலாம் வரலாம்,
ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம், இது பெருங்கடல். இதில் கரையாறினவங்க தமிழ்நாட்டில் 4 பேர் தான். அதுக்கு பிறகு யாருமே கரையாறினது கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ நடிகர்கள் வந்தாங்க போனாங்க, ஒரு நிலைப்படாமல் விஜயுடைய சொல்லியிருக்கலாம். அதுக்கு தான் ஜெகதீஷ் அவர்கள் சொன்னாங்க என்னன்னா, முழு கட்டமைப்பு எங்க கிட்ட இருக்கு, அதுக்கான கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்லாம போனது. ஆனா எங்க கிட்ட முழு கட்டமைப்பு இருக்கு, அதுக்கான தொலைநோக்கு பார்வையும் எங்களிடம் இருக்கு, அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. வைகோவிடம் இல்லாத தொலைநோக்கா, விஜயகாந்திடம் இல்லாத தொலைநோக்கா, கமலஹாசன் அவரிடம் இல்லாத தொலைநோக்கா, சிவாஜி கணேசன் கட்டமைப்பு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. கட்டமைப்பு சார், விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் சார். 2011 ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் சார். கட்சி கரையும் கட்சி ஆகிப்போச்சு. கட்சிக்கு எங்கே தேடு வேண்டிய நிலைப்பாடு உருவாச்சு. உங்களை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 67 நகரின் திராவிட கட்சிகளை எதிர்த்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏன்னா அவங்க கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுடைய ஒரே பாடலை எழுத்துட்டு அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வரைக்கும் சியூல் மாதிரி ஆரம்பிச்சியா விரும்பு 60 சினம் என்பதில் அவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை பாருங்க, அண்ணா வழியில் அயராது உழைப்போம் கண்ணியமாய் அண்ணன் சொன்னதை சொன்னு வாலி எழுதுனா பாட்டு. இதே நீங்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு பாருங்க, பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும், பாப்புலர் பாட்டு தானே இல்லையா? அதே கலைஞருக்கு பாருங்க, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடிகர் பாடினாங்க. இதே எம்ஜிஆருக்கு பாட வாணிஜராம் பாடினா பாட்டை பாருங்க, வாசெலுங்கும் ரெட்டை இலை கோலமிடுங்கள் காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள் சொன்னாங்க. அதே நீங்க காமராஜர் என்ன பண்ணுவாங்க, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரோ பாடல் என்பது இதுதான் சார் ஹிட்டு. சினிமா படம் இன்னைக்கு உள்ள நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு பாடல் வரி வச்சிருக்காங்க. அதுகள் ராஜாக்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கோடாங்கண்ணன் சொன்ன மாதிரி சங்ககால வரலாறு இன்னைக்கு வரலாற்று பாடநூல் புக்கிலே அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா ஆகாயம் மேலே பாதாளம் கீழே. அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு எந்த எதுவுமே இல்லை. ஒரு விஷயம் சார், தமிழ்நாட்டு வரும்போதே நீங்க இவ்வளவு ஒரு விஷயம் கேளுங்க, நீங்க இருக்க 2 கட்சி தான் இருக்கு, வேற யாரும் வரக்கூடாது, இத்தனை பேர் வந்தாலும் போலாம் அப்படின்னா ஒரு கட்சி உள்ள வர்றதுக்கே நீங்க தடுக்கிறதுக்கான முயற்சி அப்படிலாம் கிடையாது சார். அதாவது விஜய் அவர்கள் 2026 சட்டமன்றத்தை தேர்தலை நோக்கி செல்கின்றார். இந்த ரிசல்ட்டை நோக்கி ரிசல்ட் அவர் என்ன பண்ணுவார், ரிசல்ட்டுடைய விடை என்ன தெரியுமா, சட்டி சுட்டதடா கை விட்டதோட நிலைப்பாடு ஒரு காரணம் இல்ல சார். திராவிட கட்சியில இருந்து ஒண்ணும் பண்ண சார், ஆனப்பட்ட பிஜேபி சார், ஆனப்பட்ட அப்படி இருந்தால் அப்படி இருந்தால் அண்ணாமலை வந்து 4 லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்க முடியாது. சரியா? வாங்கியிருக்க முடியாது. நீங்க சொல்ற கணக்குப்படி அப்படி மட்டுமே இருந்தால் மற்ற கட்சிகள் இந்த இடத்துல வந்து கால் இருக்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையான விஷயம். கமலஹாசன் அவர்கள் வருகின்ற போது கூட 4% ஓட்டு வாங்கினாங்க. அன்னைக்கு காலகட்டம் சார். இன்னைக்கு சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக வாஜ்பாய் பொருள் ஒரு முறை ஆட்சியில் இருந்தாங்க, பிஜேபி இன்னைக்கு மோடி தலைமையில் 3வது முறை ஆட்சியில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் கூட்டணி வச்ச 12% வாங்க முடியலையே. அவங்ககிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸா, அவங்களோட எக்ஸ்பென்ஸா, பேமெண்டா எல்லாமே செலவு பண்ணி எனக்கு 12% ஓட்டு வாங்க முடியல சார். காரணம் என்றால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆணி வேர் இந்த ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை எதிர்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இது மக்களுக்கு எது புதுசமா நீங்க கொடுக்க போறீங்க, புதுமையா கொடுக்க போறீங்க? இல்லை, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இல்லாத இடத்துல ஒரு எம்பி இருக்கிறதாக சொல்லப்படுது. திமுகவும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை நம்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்போ இது இந்த ஸ்பேஸை உருவாக்கி விஜய் வர்றதுக்கான அந்த என்ட்ரன்ஸ் ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு, அதனால அவர் தைரியமா வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. யார் வேணா அரசியலுக்குள்ள வரலாம். எத்தனை பேர் நீங்க வந்து அது சினிமாவிலிருந்து வரலாம், எங்கிருந்து வேணாலும் அரசியல் கட்சி வரலாம். ஆனால் மக்களால் ஏற்கப்படுகிற தலைவராக மாறுவதற்கான தகுதியை அவங்க எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு ஒன்று பார்க்கணும். இங்க வந்து யார் களத்துல நின்னாலும் கடந்த 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சியினுடைய பலம் இல்லாமல் வேறு மாற்று கட்சிகளால் அதிகார பலத்தை பெற முடியல. இப்போ அண்ணன் சொல்லும்போது கூட விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார்னா முதல் முறையாக அவர் நிற்கும் போது அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தனக்கு என்ன பலம் இருக்குன்றதை காமிச்சிட்டு என்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு. ஆனால் அடுத்த கடமை என்னன்னா, பலம் இருக்குன்னு காமிச்சோம்னா 2 திராவிட கட்சியும் அவரை நம்ம கைப்பற்றிடுவோம், அந்த பலத்தை பீஸ் ஆக்கிட்டாங்க, நமக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அதுல கலைஞர் அவர்கள் கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் எப்பவுமே அவர் ரொம்ப கவனமா இருப்பாரு. அந்த இடத்துல கொஞ்சம் சாணக்கியத்தனத்தை இழந்துட்டாரு. ஏன்னா நான் அப்ப செய்தியாளரா ஒரு முக்கியமான பேப்பர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பழம் நழுவியது பால்ல தான் உழப்போதுன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில அம்மையார் வந்து கூட்டு போனாங்க, 41 இடங்கள் கொடுத்தாங்க, 29 இடங்களை ஜெயிச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சியே இல்லாத நிலையில எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தார். அதன் பிற்பாடு அவர் எடுத்த எல்லா நடவடிக்கையும் தப்பு. அவர் ஆட்சி அவருடைய காலத்திலேயே வளர்ச்சியும் பார்த்தார், வீழ்ச்சியும் பார்த்தார் விஜயகாந்த். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும்
இவர் விஜயகாந்த் பாணியை தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. கட்டமைப்பு கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு. ஜெகதீஷ் பேசும்போது சொன்னார் எங்கிட்ட கட்டமைப்பு இருக்குன்னு. உண்மைதான், கட்டமைப்பு இருக்கு. ஆனால் அந்த கட்டமைப்பு உங்களுக்கு ஓட்டா மாறுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் இல்ல, கோடிக்கணக்கான ரசிகர் அதை சொல்லி முடிச்சிருக்காங்க. ரசிகர்கள் இருந்தாலும் அவர்கள் வாக்காளரா மாறுவாங்களா? அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா எல்லா ரசிகரும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இப்ப உங்க கொள்கை தெரியாம அந்த கட்சியில இருக்கிறவங்க மாறி வருவானான்னு கேள்வி இருக்குல்ல. அதற்கு இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒண்ணு மிக முக்கியமான கேள்வி திரு ஜெகதீஷ். என்னன்னா கொள்கைக்கான நிலைப்பாடு இஷ்யூஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய வாய்ஸ் அவுட்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இங்க தமிழ்நாட்டில் கூட 10.5% நிலைப்பாடு, அந்த பிரச்சனை குறித்து திரு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, இங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறத அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை, மிக பெரிய கேள்வியை முன் வைக்கிறாங்க. நீங்க சொல்ல வந்த பாயிண்ட் சொல்லலாம். நிச்சயமாக அதுல அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, பழம் நிலவி பாடல் விடுவது கலைஞர் சொன்னது 2016, விஜயகாந்த் அவர்கள் 2011 தான் எதிர்கட்சி தலைவராக ஆனார். 2016 அதற்கு பிறகு ஒரு மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டார். சும்மா திருத்தத்துக்காக சொன்னேன். நீங்க வந்து எங்களுடைய நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் உங்க நிலைப்பாடு என்ன. நீங்க இந்த கட்சி துவக்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லும் பொழுது எங்களோட செய்தி தொடர்பாளர்கள் எல்லா பிரச்சனைகளும் நிலைப்பாடுகள் சொல்வார்கள். அது சொல்வார்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தலைவர் பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலைப்பாடு என்னங்கிறத நாங்க ஊடகங்கள்ல அவ்வளவு பேசுறது, சமூக ஊடகங்கள்ல பேசிக் கொண்டுதான் இருந்தோம். நீங்க மறுபடியும் தலைவர் சொல்வதுதான் இந்த எல்லாருக்கும் அது இயல்பான ஒன்றுதான். தலைவர் சொல்வதுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். நீங்க செய்தி தொடர்பாளர்கள் என்னதான் சொன்னீங்கனாலும் அது சரியில்லை அப்படி சொல்லும் பொழுதுதான் நாங்க என்ன சொன்னோம்னா, எங்களுக்கான கட்டமைப்பை நாங்கள் முடித்து விட்டோம். அடுத்ததாக மாநாடுங்கிற மக்கள் சந்திப்பு நடக்கப் போகின்றது. அதற்கு பிறகு நீங்க நிர்வாகிகள் பட்டியலாம் அறிவிக்கப் போகிறார்கள். எங்களுக்கான ஊடகத்திற்கான ஒரு அணி என்று ஒன்று செயல்பட போகிறது. அந்த அணிக்கு வந்து ஒரு செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேர் இருக்க போகிறார்கள். அதுல தலைமை செய்தி தொடர்பாளர் யாராவது இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தினம் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே நடக்கும். நாங்க எதையுமே சொல்லாம நாங்க நேரடியா தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம் என்று சொல்லவில்லை. நாங்க முன்னாடி சொன்னது அதேதான். நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு படியா எடுத்து வச்சுட்டு போறோம். நீங்க என்ன சொல்றீங்க, முதல் படியில இருந்து 10வது படிக்கு உடனே தாவுங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் தாவ விரும்பல. நாங்கள் முதல் படி, 2வது படி, 3வது படின்னு நாங்கள் பொறுமையா நாங்க நடந்து வர்றோம் அப்படி சொல்லி சொல்றோம். இந்த பொறுமை என்பது இந்த காலகட்டம் என்பதும் இந்த தேர்தல் ஆணையத்தால் பதிவு, இந்த கட்டமைப்பு இதெல்லாம் தெளிவாக முடித்து விட்டு நாம் களத்தில் இறங்கிய பிறகு நாம் வேகம் எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான். நாளைக்கு ஒரு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், கள அரசியல் வரும் பொழுது நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு அரசியல் புரிதலுடன் கூடிய ஒரு தன்மையுடன் இவர்கள் போராட வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட கட்டமைப்பில் இருப்பவர்கள், மாநில கட்டமைப்பவர்கள் அவர்களும் சரி தெரிய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் தான் இது. அதுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாமே நடக்கும். நீங்க அந்த மாநாட்டிற்கு பிறகு, இந்த மக்கள் சந்திப்பிற்கு பிறகு எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்க கேட்டீங்க 10.5க்கு உங்களோட நிலைப்பாடு என்ன, நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறீங்களா இல்லையா, நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் நிலைப்பாடு என்னங்கிறது எல்லாமே நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம். அதான் முன்னாடி நாங்க சொல்லிட்டு தான் இருந்தோம். தலைவர் அவருடைய கைப்பட இல்ல வந்து பொதுச் செயலாளர் கைப்பட கட்சியின் கருத்தாக கட்சி என்ன நினைக்கிறது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கின்ற வடிவத்தில் எதிர்பார்க்கின்றது நிச்சயம். ராமன் சார், இதுல இந்த உறுதிமொழி அந்த அவர் வாசிக்கும் போது நம்ம பார்க்கணும். அதே போல திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற போதும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்னா, இதுவரையும் நாம நமக்காக உழைச்சோம், இனி கட்சி ரீதியாகவும் நம்மை பலப்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உயர்வுக்காகவும் எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் வந்து உழைக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அப்படின்னா இங்க ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ண வர்றாரு அப்படிங்கிறத அது மீனிங். அதாவது ஒரு விஷயம் கேளுங்க சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 67லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் இருக்குது. அதில் எந்த மாறுபாடும் கிடையாதுல்ல. சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சொல்லுறதுக்கு எந்த சப்ஜெக்டும் முன் வலிச்சு திமுகவும் அதிமுகவும் சொல்லாத ஒரு கருத்தை மக்களுக்கிடம் முன்வைத்து எதை மேற்கோள் காட்டி தேர்தலை சந்திக்க சொல்லி போகிறார். சந்திப்பதற்கு சார் 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருக்குது. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கஜானாவும் எல்லாம் துறைச்சி வாரி இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு நிர்மூலமான நிலைப்பாடு உருவாக்கின்றது. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லணும், தமிழ்நாட்டில் வந்து வீழ்ந்த பொருளாதாரத்தை நான் நிலைத்து நிற்க செய்வேன். ஏழை எளிய மக்கள் ஒரே ஒரு உதாரணம் சார், ஒன்றும் சொல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நாங்கள் மருத்துவமனைகளை பொது உடைமையாக்குவோம், தனியார் மருத்துவமனை இல்லாமல் ஆக்குவோம், அதே மாதிரி கல்வித்துறையை நாங்கள் பொது உடைமையாக்குவோம். 2 சொல்ல தயாராக சொல்லுங்கள். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால்
தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இலவசமாக வந்து தனியார் கல்லூரி கிடையாது, தனியார் பள்ளிக்கூடம் கிடையாது, தனியார் மருத்துவமனை கிடையாது. இந்த ரெண்டையும் நீங்கள் அறிவிக்க தயாரா? மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க சார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு நீங்கள் சொன்ன சொல்லலா வேதனையில் இருக்கிறாங்க. காரணம் இன்னைக்கு எது எடுத்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஊழல் புரண்டு கிடக்குது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. அத்தனை பொருளையும் விலைகளை ஏற்றியாச்சு. நீங்கள் அதெல்லாம் எடுத்து முன் வைங்க. அப்போ தான் மக்கள் உங்களை என்ன நிலைப்பாடில் வைக்கிறாங்க, அதற்கு கவுண்டர் திமுக என்ன கொடுக்குது, அதுக்கு கவுண்டர் ஏடிஎம்கே என்ன கொடுக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சார் இங்கே வந்து அவங்களுக்கு நின்னாங்க ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. பட் அதே நேரத்தில் நாளைக்கு எதிர்காலத்தில் 2026 இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கூட வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமான்னு நிலைப்பாடு இருக்கின்றாங்க. அதே போல் அதிமுக அந்த மனநிலை இருக்குது. அண்ணாமலை அவர்களை தான் சொல்லியிருக்காங்க, மாமா மச்சான்லாம் நாங்க வரவேற்க வந்தாலும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா RS பாரதி அவர்களே அதிமுக என்ன சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் அதிமுக எங்க பங்காளிங்க, நாங்க சும்மா குணாபடத்துல கமலஹாசன் சொன்ன மாதிரி கண்மணி பொன்மணி அப்ப அங்க சண்டை போடுவோம், ஒரு சீன் தான் கிரியேட் பண்ணுவோம், தேசிய கட்சியை உள்ள விடக்கூடாது என்ற நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக சொல்லாத எந்த கருத்துக்களை விஜய் அவர்கள் முன்வைக்க அது அவசியமே இல்லை. அது அவசியமே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே மக்களுடைய கருத்துக்கள், மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் தான் சொல்றாங்க. இது இல்லாம இன்னொரு கருத்து எப்படி சொல்றாரு? ஏற்கனவே திமுக வந்து பிறந்தவர் வைகோ, பத்திரிகைக்காரங்க என்ன ஆதரவு கொடுத்தாங்க, விஜயகாந்துக்கு இல்லாத ஆதரவா, வைகோக்கு இல்லாத ஆதரவா, கமலஹாசன் அவர்கள் இல்லாத அப்படி ஏற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஆதரவை விட முக்கியமான விஷயம் அன்னைக்கு அண்ணா சாலையில அவர் கூட்டு வந்த அந்த கூட்டத்துல கூட இருந்தது எல்லாமே இளைஞர் பட்டாளம் தான். அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா மட்டும் தடுக்காம இருந்தாங்கன்னா அன்னைக்கு அறிவாலயத்தை வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிருப்பாரு வைகோ. அதான் நிதர்சனமான வரலாறு. இன்னைக்கும் அதே இளைஞர் பட்டாளம் தான் திரு விஜய் அவர்கள் பக்கத்துல இருக்கிறதாக வந்து எதிர்பார்க்கிறாங்க. அந்த இளைஞர் பட்டாளம் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. நான் சொல்ல வந்தது அவர் கட்சியில இருக்கும் வைகோ கட்சியில இருந்து சினிமால இருந்து கட்சிக்கு போல கட்சியிலவே இருக்கக்கூடிய அதுதான் பார்க்கப்படணும். அந்த அவருக்கு ரசிகர்கள் கிடையாது. வைகோவுடைய ரசிகர்கள் அன்னைக்கு கூட வந்தாங்க அண்ணா சாலையில ஊர்வலமாக வந்து. இல்ல இது விஜய் அவர்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரசிகர் மாற்றமே கிடையாது. நம்ம அதை மாத்தி சொல்லவே இல்லை. ஆனா அது எல்லாம் ஓட்டா மாறுமா நம்ம வந்து ஒரு ஆலோசனையா தான். ஈரோட்டில் பெரியார் அவர்கள் பிரச்சாரத்தை என்ன பண்ணாரு தெரியுமா? நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், என்னுடைய திராவிட கட்சி எலெக்ஷன் கேட்டால் எலெக்ஷனில் நீங்கள் நான் கூட்டம் போடுறேன், மெடலில் பேசுகிறேன், எல்லாரும் கேட்குறீங்க, ஆனால் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க. அப்பா நான் செய்வது ஒரு இயக்கமாக ரன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் பெரியார் அன்னைக்கே மக்களை அழகாக கணிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே மேடலில் கேட்கக்கூடியவங்க எல்லாருமே நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக விஜயினுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எதை கொண்டு போகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கொண்டு வராத கருத்துக்களை எதை வைத்து பேஸ் பண்ணுறாரு என்பதுதான் தேசிய கட்சியும் இன்னைக்கு மாநில கட்சியும் திராவிட கட்சியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து மொழிப்போர் தியாகிகளை நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக நம்ம இங்கிருந்து போராடி இருக்கவர்கள் அந்த வழியில நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பாயிண்ட் ஆஃப் விஷயங்களையும் அதுல வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முழுமை தன்மையை கொண்டு வரதை நோக்கி நகர்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இல்ல நீங்க அந்த என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு களத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வு என்ன? இப்ப அண்ணா ஒரு விஷயத்த சொன்னார்ல, நீ ஃப்ரீ மருத்துவமனை ஆக்குவீங்களா, கல்வி இலவசமாக்குவீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் ரெண்டு அறிக்கை சொல்லுங்க சார். இந்த ரெண்டையும் அறிக்கை சொன்னால் கல்வி இலவசம், மருத்துவ இலவசம் ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது சாமானிய மக்கள் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அவங்க வந்து காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் அந்த சம்பளம் சொல்லப்படுகிற கூலியை வாங்குறவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். அவனுக்கு என்ன நன்மை நடக்குது? இப்ப எல்லாரும் பேசுறாங்க இங்க வந்து முழுமையா வந்து டாஸ்மாக்னால பயங்கரமா போயிட்டு இருக்கு, பயங்கர மக்கள் எல்லாம் வீணா போறாங்க, சாகுறாங்க, கள்ளச்சாராயத்தில் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க மட்டுமா நடக்குது? இந்தியா முழுமைக்கு நடக்குது. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்ற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவத்தையும் பேணிக்காக தனிமனித செயல்படணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. எதுவுமே நம்ம மாற்று கருத்தே இல்லை, அவர் எல்லாம் செய்யட்டும். ஆனால் அந்த கொள்கை விளக்க அந்த விஷயங்களுக்குள்ள அங்கதான் முழுமையா தெரிய வரும் விஜய் என்ன செய்ய போறார் அப்படின்றது. இப்ப கொடியிலேயே பாதி சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் சில விஷயங்களை வெளிப்படையா பேசி இருந்திருக்கணும். ஏன் பேசாமல் விட்டார்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல்னா ஒண்ணும் கிடையாதுங்க. 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன் ஆடியோ லான்ச்சே வேணாம்னு சொன்னாங்கன்னா இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆடியோ லான்ச்னாவே விஜய்னாவே ஒரு குட்டி கதை ரொம்ப வேணும், ஒரு குட்டி ஸ்டோரி கண்டிப்பா சொல்லணும். அதுல ஒரு குட்டி கதையும் இல்ல, பஞ்ச் டயலாக்கும் இல்லாத மாதிரி அப்படி ரொம்ப பிளைனா இல்ல. அதுல ஒரு பஞ்ச் டயலாக் அவர் சொல்லிட்டாரு. தான் சினிமாக்காரர் என்பதை இன்னும் மாற்றாம இருக்காரு விஜய்ன்றதுதான் பேசும்போது கெத்தா இருக்கணும்ன்றாரு. அதாவது கள அரசியல்ல
ஒரு அரசியல் சரியா புரிதலோடு பண்ணுகிறவங்க யாரும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அது தவறான வார்த்தை நான் சொல்ல வரல, அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவர் இன்னும் வந்து அந்த இளைஞர்களை அந்த பரவசப்படுத்துகிற இடத்துல தான் இருக்கும்ன்றதுனால தான் அந்த கெத்து வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அதையெல்லாம் வந்து இனி போக போக காலங்களில் புரிஞ்சுப்பாரு. இங்க வந்து அவருடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போறேன்னு வெளிப்படைத்தன்மையை சொல்லாத வரைக்கும், மீடியாவை சந்திக்காத வரைக்கும் அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதே முடியாது. ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு சோசியல் மீடியால கட்சி பெயரை அறிவித்து, இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. இதுவரைக்கும் ஊடகத்தை அவர் சந்திக்கவே இல்லை, வெறும் அறிக்கை மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தமிழக வாழ்த்து கழகம்லாம் சொன்னாங்க. அந்த ட்ரோல்குள்ளேயே நான் போக விரும்பல. ஆனால் ஏன் ஊடகத்தை சந்திக்க அவர் தவிர்க்கிறார், இல்ல ஏன் அவர் யோசிக்கிறார்? நீங்க மற்றவர்கள் பேசுகிறாங்க, இன்னைக்கு கூட அந்த கேள்வி வந்து இன்னைக்காவது சந்திச்சிருக்கலாம், ஊடகத்தை பத்தி சந்திச்சு என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை சார். நீங்க ஊடகம் உங்களுக்கான பாலமாக தான் இருக்க போகுது சார். ஊடகம் வந்தாலும் எல்லா கேள்விகளும் வரும் சார். அப்ப உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்கும் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் பயப்படுகிறார் தெரியல. ஏன் காரணம்னா பொது வாழ்க்கைக்கு வருகிற எல்லாருக்கும் எல்லா தரப்புல இருந்து விமர்சனம் வரும். அது உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையும் கேள்வி கேட்கும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கேள்வி கேட்கும், உங்களுடைய பொதுவான வாழ்க்கையும் கேள்வி கேட்கும். இதையெல்லாம் எதிர்கொள்ளுகிற மனிதர்கள் தான் சிறந்த அரசியல்வாதியா வெளியில வர முடியும். அப்ப அந்த இடத்துல விஜய் வந்து இன்னும் பல விஷயத்தை யோசிக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்றாங்க சார். இப்ப வந்து விஜயுடைய கட்சியினுடைய அறிமுகத்தினால் 2026 தேர்தல்னால பிஜேபி கொஞ்சம் பயத்துல இருக்கு அப்படின்னு ஒரு அப்படி சொல்லப்படுது. எனக்கு சிரிக்கிற தவிர ஒன்றும் வழி தெரியல சார். ஏன்னா பிஜேபிக்கு இங்க ஒன்றும் வேலை இல்லை சார். ஒன்னு சொல்லட்டுங்களா, அந்த ஓட் ஷேரை கூட பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. பிஜேபிக்கு ஓட்டு இல்ல, அப்புறம் எங்க ஓட் ஷேர் பிரியுது? 6 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். இந்த கிட்டத்தட்ட வந்து 11 ஓட்டு வாங்கி கூட்டணி பலத்துல வாங்கின ஓட்டு சார். நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அங்க அவரோட நின்ன எல்லாருக்கும் 1% ஓட்டு இருக்கு. அதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க, பிஜேபி என்ன வாங்கிச்சுன்னு தெரிஞ்சிடும். 4-5% ஓட்டு கூட வாங்கியிருக்காதா? 4-5% ரொம்ப ஜாஸ்தி சார். கணக்கிலே வராத ஓட்டு தான். அவங்க தனியா நிக்க சொல்லுங்க, நோட்டான்ற ஒரு விஷயத்துக்கு கீழே தான் இருப்பாங்க, இன்னும் மேல ஏறவே இல்லை. ஒரே ஒரு நேரத்தில் தான் அவர்கள் மீதான ஒரு சின்ன பார்வை இருந்தது. அப்ப நம்ம இவங்க தெலுங்கானாவுடைய கவர்னரா இருந்தாங்க இல்லையா அக்கா தமிழிசை, இவங்க இருந்த காலகட்டத்தில் ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு அவங்க ஏதோ முயற்சி எடுத்தாங்க. அவங்க தனி மனித தாக்குதல் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை அவங்க வந்து ட்ரோல் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு என்னால் பலம் சேர்க்க முடியும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அதன் பிற்பாடு வந்தவர்கள் எல்லாரும் யாரை கொண்டாந்து சேர்த்தா நம்ம சர்ச்சையான விஷயங்களை எடுக்க முடியும்னு போனாங்க. எல்லா பக்கம் இன்னைக்கு வந்து பாத யாத்திரை போய் அந்த இருக்கக்கூடிய யாத்திரைகள் எல்லாம் செஞ்சு மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக வந்து அடுத்த தலைவர் யாருன்னு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை அவங்க தான் அதை நோக்கி தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு போயிட்டு இருக்க நேரத்தில் நீங்க இப்படி ஒரு கேள்வி பாஜக பயந்துக்கிறோம், திராவிட கட்சிகள் பயந்துக்கிறது வந்து விஜயுடைய அரசியல் வருகையினால அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயுடைய வரவை கண்டு பயப்படவில்லை. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரை திராவிட கட்சிகளும் பயப்படவில்லை. காரணம் அவருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த ரசிகர் மன்றம் ஓட்டு வங்கி தான். காரணம் என்ன நல்லா திரும்ப சொல்றாங்க, இது ஓட்டு வங்கியாக ஆக்குவதுதான் கஷ்டம். அவர் என்ன கண்டென்ஸை கொண்டு வராங்களோ அதை வச்சு அவங்க பயணிக்க முடியும். காரணம் என்ன, அவங்க என்ன சார் இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாடு முழுவதும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடத்துறதுக்கு இடங்களை தேடுறாங்க. எந்த நபரும் இடம் கொடுக்கல சார். அந்தந்த மாவட்டத்தில் திமுக அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி மாவட்டத்தில் எப்பா இடம் கொடுத்துறாத. உதாரணத்துக்கு அண்ணன் கோடாங்கி அண்ணன் கிட்ட திருச்சியில் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது. எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் அண்ணன் கோடாமிக்கு இடத்துக்கு நாங்கள் விஜய் வெற்றி கழக மாநாடு நடத்த போகிறேன்னு அந்த கட்சியுடைய போய் சிலர் வராரு. வந்தோடனே அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க தெரியுமா? அந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி மந்திரிட்ட, அண்ணே விஜய் கட்சி மாநாடு நடத்த போகிறாங்க அண்ணே, இடம் கொடுக்கலாமா? யோ கொடுத்துறாத ஐயா, நான் இருக்கிற சிக்கலில் கொடுத்துறாங்க ஏன்னு சொல்கிறாங்க. இப்படி மாநாடு நடத்துறதுக்கு ஒரு அனுமதி. இப்போ இந்த 1000 பேர் வருவாங்க அந்த கட்சி கூடிய சொன்னால் காவல்துறை 250 பேர் நான் வந்துக்கிடுங்க, மற்றபடி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ ஆளுங்கட்சியுடைய நிலைப்பாடு வந்து அதுக்கு உங்களுக்கு தெரியும். எனக்கு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொல்றீங்க திராவிட கட்சிகள் பயப்படாதுன்னு சொல்றீங்க, திராவிட கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவர்கள் எதுக்கு இப்போ இந்த ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன சார் தேவை? சரி, சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய கொடியை வைத்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் பேரணி நடத்துவோம்னு அனுமதி கேட்டாங்க காவல் நிலையத்தில். ஏன் கொடுக்கல? கோர்ட்டு மூலமாக தான் அவங்க அனுமதி வாங்கி பேரணி நடத்தினாங்க. ஸோ ஒரு சுதந்திர கொடியை வைத்து பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்காத அரசு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இடம்
தனியார் இடம்தான், ஆனால் கொடுக்க மாட்டார்கள் சார். இன்னைக்கு இடம் இல்லாமல் கிடைக்காமல் பல இடங்கள் அவங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர்கள் வந்து இளைஞர்கள் மட்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது ஆளுங்கட்சி ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்களுடைய இலக்கு 2026 உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும். திமுகவுடைய அஜெண்டாவில் என்ன நிலைப்பாடுனா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 முதலமைச்சராக வேண்டும். அதற்கு அவர்கள் வைத்திருக்க சிறுபாய் மக்களுடைய வாக்குகளை 15%. எல்லாத்தையும் தோழமையை பாராட்டணும் அப்படின்னு தானே அவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. எல்லாரும் தோழமை பாராட்டி சார் வைகோ பேச நீங்க பேச போறீங்க சார், விஜயகாந்த் பேச நீங்க பேச போறீங்க. எல்லாரும் பேசிட்டா பேச வேண்டிய அவசியம் இல்லை. புதுசா யாருமே வர வேண்டியது இல்லையே சார். எல்லாரும் பேசிட்டா இப்ப அண்ணன் சொன்னார் ஒரு சின்ன இல்ல சார் ஒரு நிமிஷம் இல்ல சார் ஒரு நிமிஷம் புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா சார் ஏற்கனவே விஜயகாந்த் பேசிட்டாரு, ஏற்கனவே வந்து வைகோ பேசிட்டாரு, ஏற்கனவே இந்த கமலா அப்படின்னா புதுசா ஒருத்தர் வரவே வேண்டாம் அப்படிங்கறது சார். பிஜேபி 3வது வாட்டி பிரதமரா இருக்காரு டெல்லியில மத்தியில. கேரளாவில் கூட ஒரு எம்பி கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆட்கள் இருந்தும் 12% ஏன் ஓட்டு வாங்கலையா, ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னா தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வேற சார். அண்ணன் கோடாங்கி அண்ணன் சொன்னது சில விஷயம் ஏன் ஏற்றுக்கொள்றேன்னா, இங்கே வந்து நீங்கள் என்னதான் இது பண்ண திராவிட கட்சிகளை மாரி இங்கே ஒன்றும் செய்ய முடியாது கட்டமைப்பாக உருவாக்கிட்டாங்க சார். சார் முழுக்க குடிக்கிறதுக்கு உள்ள நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு மந்தமான ஒரு மனநிலை உருவாக்கி உள்ளது திராவிட கட்சிகள். இதற்கு தான் நீங்கள் மாற்றம் கொண்டு வாருங்கன்னு சொல்கிறோம். இதை மாற்றம் கொண்டு வாருங்கள், இதுக்கு கட்டமைப்பு உருவாக்குங்கள், மாற்றம் உங்கள் கையில் வரும். அது இல்லாமல் நீங்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்து சீமான் அவர்கள் வந்து 13 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 8% வாக்கு வங்கி கையில வச்சிருக்காரு. அவர் இது எதிர்த்து தமிழ் தேசியம் கட்சிகள் தியாகம், எத்தனை உயிர் பலி, எவ்வளவு பிரச்சனைகள், பாட்டாளி கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சி இந்த சார் ஒரு 15 வருஷம் தமிழ்நாட்டினுடைய ஆரம்பித்த கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியும் உங்களுடைய நிலைப்பாட 15 ஆண்டுகளை வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு உயிர் பலிகள், எவ்வளவு உயிர் தியாகம், எவ்வளவு பிரச்சனைகளை கையாண்டு இன்னைக்கு நிற்கிறாங்கன்னா சார். ஆகவே இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி எல்லாமே இளம் தலைமுறைகள் எல்லாரும் அவங்களுடைய மனநிலை ஃபாஸ்ட் ஃபுட் கேரளா பண்ணுறாங்களே தவிர்த்து மெட்டீரியலோடு அவங்களால பண்ண முடியாது சார். இங்கே வந்து திமுகவை ஆளுங்கட்சியை தவிர்த்து இங்கே பெருசாக ஒன்று சாதிக்க முடியாது சார். உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட விஷயத்தில் சார் ஒரு கட்சி கூட்டத்துக்கு 50 லட்சம் ஆகும் சார். ஒரு மாவட்டத்தில் நடத்துகிற கூட்டம் 50 லட்சம் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார்ல, எல்லார்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு கொடியேற்றுங்க அப்படின்னு சொன்னதில் அவர் கொஞ்சம் புரிதலோடு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இன்னைக்கு கொடியேற்றுற எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடங்கள்ல சாலையினுடைய முக்கியமான இடத்துல எங்க கட்சி கொடியோ எங்க மன்ற கொடியோ பறக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப அந்த இடத்துல தான் இந்த வன்முறை அதிகமாகவே நடக்கும். பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே எதனால அவ்வளவு வேகமா அறிவிச்சாராவே அதை நீங்க ப்ரீவியஸ் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம இயக்குனர் முருகதாசுடைய திருமணத்தில் தான் அறிவிக்கிறார் கள்ளக்குறிச்சியில. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவருடைய கட்சி கொடிகள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டது. யாராலனா பாமகவால. வரலாறு வந்து அண்ணன் சொல்றாரு, வரலாறு நினைச்சு பாருங்க, உயிர் சேதம். அதனால வந்து உங்களுக்கு இந்த கொடி என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த ஊர்ல குக் கிராமத்துல கூட விஜயகாந்த் கொடி பறக்கும். இன்னைக்கும் போய் பாத்தீங்கன்னா அந்த கொடி பறக்கும். அந்த அளவு கட்டமைப்பை டவுன் டு எர்த் வச்சிருந்தார் இல்லையா. இவர் அதே மாதிரி எனக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறார் விஜய். அது தப்பு இல்ல. ஆனா அந்த இடத்துல கொடி கம்பம் இதுவரைக்கும் ரசிகர்களாக சினிமாவை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருந்திருப்பாங்க. அப்ப கொடி கம்பம் வைக்கும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப நீங்க சொல்ற அந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தா அதிமுகவும் இவரை வரவேற்கிறது, பாஜகவும் வரவேற்கிறது, நாம் தமிழர் கட்சியும் வரவேற்கிறார்கள். அப்படின்னா ஒரு சினிமாக்காரராக மட்டுமே விஜய் பார்க்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, சினிமாக்காரருடைய முகத்தை வைத்து தேர்தல் களத்தை காண்கிற பல அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் தான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் சினிமா முகம் தேவை. இங்க வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க நேரடி கள அரசியலுக்குள்ள அவங்களால வெற்றி பெறவே முடியாது, தொடவே முடியாத இடத்துலதான் அவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கு அவங்க ஒரு முகம் தேவைப்பட்டது அவங்களுக்கு. இந்த முகத்தை பயன்படுத்தி நாம உள்ள வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது கிடைத்த முகம் மரியாதைக்குரிய ரஜினிகாந்துடைய முகம். அவர் ஒரு சூழ்நிலையில சரி நான் உள்ள வரேன்னு சொன்னாரு, உடல்நிலை காரணம் காட்டி அப்புறம் வரலன்ட்டாரு. இப்ப இன்னொரு முகம் தேவைப்படுகிறதுன்னு போது அந்த முகமாக இப்ப பார்க்கப்படுகிறவராக இன்னைக்கு பலராலும் விமர்சிக்கப்படுகிறவர் தான் நடிகர் விஜய். மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கா இல்லையானதை தாண்டி ஏன் இதை சொல்லுகிறார்கள் என்றால் பொதுவான ஒரு பார்வையாக இருக்கு. ஏன்னா அவரோடு இருக்கிற ஆனந்த், அவர் யாரோடு இருக்கிறார் என்றால் பாண்டிச்சேரியில் இருக்கிற அமைச்சர் நமச்சிவாயத்தோட நம்ம நெருக்கமாக இருக்கார். அவர் பாஜகவில் இருக்காரு, பாஜக முகமாக பார்க்கப்படுகிறாரு. அவர் சொல்லுகிறதெல்லாம் ஆனந்த் செய்கிறார். ஆனந்த் பாண்டிச்சேரியில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை
தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும்னு முயற்சி எடுத்தவர். இங்கே வந்து பல விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து தனியாக விஜயால் மட்டுமே அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியுமானா ரொம்ப ரொம்ப பெரிய சிரமமான விஷயம். அப்புறம் ஏன் ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஒரு அச்சம் வருது? அப்ப அவர் பார்க்கின்ற போது அவர் உள்ள என்ட்ரி ஆயிருவாரோ? அச்சமே இல்லைங்க. நீங்க அச்சம் எதிர்பார்க்க வேண்டியதா இல்லை. புதுசா யார் வந்தாலும் ஒரு சலசலப்பு ஏற்படத்தான் செய்யும். இந்த சலசலப்பு ஏற்படுகிற விஷயத்தினால பெரிய மாற்றம் வந்துருமானா அது மாற்றம் எப்ப வரும்னா மாற்றம் வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. நாளைக்கு என்ன வேணா நடக்கும். இவரை விட அதிகமான செல்வாக்கோட வந்தவர்கள்லாம் காணா போயிருக்காங்க. இப்ப நடிகர் திலகமாக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டவர் நடிகர் சிவாஜி கணேசன். அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, என்ன ஆனாரு? அவர் ஏன் ஆரம்பிச்சாரு? எம்ஜிஆரே கட்சி ஆரம்பிச்சாரு, நான் ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் நிலை என்ன? சொந்த தொழில டெபாசிட் வாங்கல, திருவையாறுல சொந்த தொழில டெபாசிட் வாங்கல. இப்படிதான் சார் நிலைப்பாடு. தமிழ் மக்களுடைய மனநிலையும் தமிழ் மக்களுடைய புரிதலும் அத்தனை சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சினிமாவில் இருக்கிற மாதிரியே பஞ்ச் டயலாக் பேசுனீங்கன்னா அது எடுபடாத அரசியலாக மாறிடும். ஆனா என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை சுத்தி இருக்கிறவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்றதுலாம் தெரியல. சில விஷயங்களை அவர் கொஞ்சம் கவனமா, ஆனா என்னன்னா கவனமா செயல்படுறேன்ற இவ்வளவு ஸ்லோவாலாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து செயல்படுற விஷயத்தை ஒரு கேள்விக்கு இப்ப நம்ம 2026 இப்ப ஆல்ரெடி இன்னொரு படத்துக்கு கமிட் ஆக போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய நிறைவு படமாக இருக்க போகுதுங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அது ஒருவேளை ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காலகட்டம்ங்கிறது எலெக்ஷனுக்கான காலகட்டம் ரொம்ப சொற்பமான காலகட்டமா இருக்கும். இவர் எங்க போய் வந்து தொகுதி வாரியாக போய் பிரச்சாரம் செய்ய முடியும், எங்க எல்லாம் போய் இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க மக்கள்கிட்ட போய் வெளிப்படைத்தன்மையோட நான் இதைத்தான் எதிர்க்கிறேன், இதைத்தான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்தலன்னா, நான் என்னுடைய அரசியல் மதச்சார்பின்மைக்கான அரசியல் இல்ல, என்னுடைய ஆன்மீக அரசியல் மத அரசியல் இல்ல, நான் இப்படித்தான் இருக்கேன்னு உங்க கலரை சொல்லலைன்னா உங்களை மக்கள் வந்து தூரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. உங்களுக்கான நிலைப்பாடு அதிகாரம் கிடைக்காது. இன்னைக்கு என்னால மல்டிபிள் கலர்ஸ் அதுல இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பிஜேபி சாயலும் அதுல இருக்கு, திராவிட கட்சிகளுடைய சாயலும் அதுல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமால்கமேஷனா ஒரு பார்க்க முடியுது. எனக்கு அந்த கொடியை அந்த கலரை பார்த்த உடனே நான் முதல்ல அந்த கலர் இருக்கும்னு முன்னாடியே தீர்மானிச்சு. ஏன்னா இவங்க லெட்டர் பேட்லயே வந்து சகப்பு மஞ்சளும் இருக்கு. அதனால அது ஒண்ணு கூட வந்து அடிஷனலா ஒரு சகப்பு வச்சிருக்காங்க. நம்ம சரத்குமார் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா அவர் கட்சி கொடியே இதுல பாதி கிட்டத்தட்ட சகப்பு மஞ்சள் தான். அப்புறம் அந்த கட்சியோட நிலை என்ன ஆச்சுன்னு இப்ப பாருங்க. அது பாஜக போய் சேர்ந்துருச்சு. கட்சி ரெண்டா உடைஞ்சது. எர்ணாவூர் நாராயணன் ஒரு கட்சியா உடைச்சாரு, இவரு கூட. அப்புறம் கடைசியில வந்து எம்பி எலெக்ஷன்ல வந்து விருதுநகர் சீட்டை கொடுத்து அப்புறம் வந்து கலர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தீர்மானம்ன்ற விஷயம் இன்னைக்கு இருக்கிறதே 7 வண்ணம் தான் சார். அதுக்குள்ள ஏதாவது கலரை மாத்தி மாத்தி வச்சுக்க வேண்டியதான். சின்னங்களும் கலர்ல அந்த கொடியில இடம்பெறுகிற விஷயங்களும் தான் மிக முக்கியமா பார்க்கப்படுது. இப்ப யானை கூட பிரச்சனை வருதுன்னா யானை ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னமா இருக்கிறது. அதனாலதான் அவங்க வந்து வராங்க, இது செய்யாதீங்க, இது வைக்காதீங்க, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்னொன்னு சார், இப்ப வாகைன்னு சொல்லும்போது தமிழ் தேசியம், தமிழுடைய வரலாறு பண்பாடு இந்த ஆங்கிள்லயும் இதுல போக வேண்டிய பார்க்க வேண்டியது சார். இங்க தமிழ் தேசியம் பேசுகிற பெரும்பாலானவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் தான் பாக்குறாங்க. தமிழ் தேசியம் எங்க இருக்குன்னே தெரியல, மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதனால அதுவே மாறுபட்ட கருத்து. தமிழ் தேசியம் பேசுகிற பலரும் நீங்க பிரதானமா இருக்கிறது எங்க அண்ணன் சீமான் தான். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு மட்டும் நம்ம வந்து, ஏன்னா 10 ஆண்டு காலமா தான் இலங்கை தமிழ்ல சொல்றாங்க. அண்ணன் கோடாங்க என்ன சொன்னா, இலங்கையில நான் பலமுறை சொன்னால எங்களை நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் தேசியம் பேசி பார்த்தா எங்க வாழ்க்கையே நாசமா போச்சு, இனியாவது பேசுங்க ஐயா, உங்க மாதிரி வளர்ச்ச. இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுகிறவர்களை ஆதரிப்பாங்க. ஏன் திமுகவையும் அதிமுகவையும் இங்க மக்கள் வந்து இங்க பிரச்சனை பண்ணா அந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கம் பிரச்சனை பண்ணா இந்த பக்கம் ஏன் வராங்கன்னா, இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிருக்கு. அந்த பல்ஸ் வந்து பல நேரங்களில் விவாதத்துக்கு அடிச்சாலும் தாங்குவாங்க. ஆனா இதே மாதிரி தான் வந்து 72 ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறதை நம்ம நிராகரிக்க முடியாது இல்லையா? நான் வந்து நிராகரிக்கவே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை மக்கள்கிட்ட புரிய வைங்க. நீங்க போல்டா பேசுங்க. உங்களுடைய இதுவரைக்கும் அவருடைய மனதின் குரலாக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு உள்ளேயே. அவர் ஒரு 20 பேர் 200 பேர் 300 பேர் உள்ளே வச்சு பேசிட்டு இருக்காரு இல்லையா? நீங்க பிஜேபி லிங்க்ங்கிறது எங்க கொண்டு வந்து சேர்த்துறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை அங்க பேசாம பொதுவெளியில வந்து பேசுங்க. பொதுவெளியில மக்கள்கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க ஊடகத்துக்கிட்ட பேசுங்க. அப்பதான் உங்க கொள்கையும் தெரியும், உங்களுடைய கோட்பாடுகள் தெரியும், உங்களுடைய செயல்பாடுகள் தெரியும். நீங்கள் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டால் விஜய் நாளைக்கு அதிகாரத்துல வர முடியும். நிச்சயமா ஒரு முறை உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. பவன் கல்யாண் நம்ம பக்கத்துல மாநிலங்களுக்கும் நிறைய உதாரணங்களுக்கு பவன் கல்யாண் இருக்கு, சிரஞ்சீவி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் முதல் தேர்தல்களை சிரஞ்சீவி வந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லி வந்தார்.
பவன் கல்யாண் இப்போ ஏற்கனவே பல அடிபட்டு இப்ப மீண்டும் வந்து சொல்லும்போது உதாரணத்தையே சொல்றேன். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, அதுதான் சொல்றேன். என்ன ஆச்சு அப்புறமா? அது அந்த ஒரு பயம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கறது கேள்வி. ஆனா இவ்வளவு தன்னெழுச்சியாக ஒரு படை இருக்கு, நம்மளை நோக்கி நம்ம வந்து செலுத்த முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குதுன்னு அதையும் நம்ம மறுக்க முடியாது. இல்ல நீங்க வந்து நாம் அந்த மாற்று சக்தியாக ஒரு மாறுவாருன்னு அவங்க நம்புறாங்க இல்லையா அந்த ரசிகர்கள் பட்டாளம். அதை நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கான இடத்தை பிளேஸ்மெண்ட்டை பயன்படுத்துங்கன்னு சொல்றோம் சார். இந்த ஊடகம் என்பது மிகப்பெரிய பலம் சார். அவங்களுக்கு ஊடகத்தை சந்திக்கும் போது இப்ப நீங்க டிடிவி தினகரன் இருக்காரு, அவர் யாரா இருந்தாரு என்னவா இருந்தாரு எல்லாருக்கும் தெரியும். அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சப்ப ட்ரோல் மெட்டீரியலா முதல் ஆளா அவர் தான் இருந்தார். ஆனால் ஊடகம் என்ன கேள்வி கேட்டாலும், என்ன விஷயங்கள் எதிர்கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு முறை அவர் வீட்டுல ஐடி ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு, ரெய்ட் நடக்குது. அப்போ ஊடகம் கேள்வி கேட்கறாங்க, என் வீட்டுல நிறைய மாடு இருக்கு, மாடு என்ன போடும் உங்களுக்கே தெரியும்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஊடகம் என்பது உங்களுக்கான பலம். அந்த பலத்தை ஏன் பயன்படுத்த தவிர்க்கிறீர்கள்? பயமா இல்ல வேற என்ன காரணம்? ராமன் சார், நிறைவா ஒரு கேள்வி. இது என்னன்னா, அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபெயர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி, அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய அரசரை நோக்கி கேள்வி எழுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு உரிமைகளை நான் பாதுகாப்பேன், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நான் குரல் எடுப்பேன் அப்படிங்கிறது மத்திய அரசை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்க விஜய் அவர்களை தினசரி திமுக முரசொலி பத்திரிகை படிக்க சொல்லுங்க. தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்க திமுக மத்திய அரசை பார்த்து டெய்லி இல்லை அந்த 8 பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நோக்கி தான் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்டு மக்களுக்கு கூட தெரியும். நீங்கள் புதுசாக என்ன கொண்டு வரீங்க என்பதுதான் புதுசாகும். நீங்கள் அதனால தான் நான் முரசொலியை மென்ஷன் பண்ணுற காட்டினேன்னா, அவர்கள் தினசரி கேட்குறாங்க. ஏன்னா திமுக விட இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள், பிஜேபிக்கினுடைய இருக்கிற இந்தியாவில் எதிர்க்கட்சிகளில் திமுக விட அதிகமாக கேள்வி கேட்ட கட்சிகள் யாருமே எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்காக வந்து எதுக்கு சொல்கிறேன்னா சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுனாலும் கொஸ்டின் அரசியல், அதாவது சாமானிய மக்கள் கேள்வி கேட்குறது நம்முடைய கடமை, பதில் சொல்லுடைய அரசியலுடைய தலைவருடைய கடமை, ஆளுங்கட்சியுடைய கடமை. அதுபோல் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லுவார்கள் அதில். ஆனால் இன்று வரையிலும் அவர் மாநில அரசையோ மத்திய அரசை எதிர்த்து எந்த கேள்வியும் அவர் கேட்கவில்லை. தனக்குத்தானே ஒரு கவிதை கட்டுரை எழுதி கொண்டு வந்து அவர் சொல்லுகின்றார் தவிர்த்து, இன்னும் அவர் அரசியல் ரீதியாக யாரை பார்த்தும் குறிப்பிட்ட நபர்களை பார்த்தும் எந்த கேள்வியும் அவர் எழுப்பவில்லை. சரி, இது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? வெகு சீக்கிரத்தில் வரக்கூடிய 22 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு மாநில மாநாடு நடத்துறதுக்கான திட்டமிடல்கள் நடந்துட்டு இருக்கு விக்கிரவாண்டியில். பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்றைய தினம் நம்ம மீண்டும் கூடுகின்ற போது பல்வேறு கேள்விகளுக்கான பதில் அன்றைய தினம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றி. விஜயினுடைய கொடி பறக்க போகிறதா இல்லையா என்பது தொடர்பாக திரு ஜெகதீஷ் அவர்களும் வந்து உடனே பதில் சொல்லியிருந்தார்கள். திரு கோடங்கி, திரு வி.எஸ். ராமன் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மீண்டும் ஒருவர் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.